பிளாகர்ல ஒரு போஸ்ட் எப்படி போடுறது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளாகர் வெப்சைட், ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு போஸ்ட் நம்ம ஃபஸ்ட் போடுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிளாகர் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நம்மளை சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு நம்ம சைன்இன் கொடுத்து நம்மளோட இமெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சைன்இன் பண்ணிட்டு வேகமாகவே. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ இப்போது எப்படி ஒரு நியூவாக ஒரு போஸ்ட் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைடில் நியூ போஸ்ட் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டைட்டில் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் என் பேர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த இடத்துல போஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்டூ, ரீடூ அண்ட் ஃபாண்ட் டைப்ஸு, ஸோ இந்த அதோட சைஸ் சேஞ்சஸ் பண்ணுறது அண்ட் அந்த நம்ம என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து எந்த இதில் இருக்கணும், ஹெட்டிங்கில் இருக்கணுமா, இல்லை சப்ஹெட்டிங்கில் இருக்கணுமா, இல்லை பேராஃபாக இருக்கணுமா, நார்மலாக இருக்கணுமா, அண்ட் போல்டாக மாற்றணுமா, இட்டாலிக்காக மாற்றணுமா, அண்ட் அண்டர்லைன் பண்ணணுமா, அண்ட் நம்மளுக்கு தேவையான இமேஜ் இன்சர்ட் பண்ணணுமா, அது வரைக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலி இப்படி தான் வந்து ஒரு போஸ்ட் போடுறது. நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா என்னோட பேர் இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ், ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைப் படித்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கன்னா போஸ்ட் ரெடி. ஸோ இது எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பப்ளிஷ் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாகை கிரியேட் பண்ணுறது. தேங்க்யூ.